தமிழ்நாட்டுல அரசியல் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிய விஜயோட தாவேக்காவை நோக்கி அதிமுகவில் இருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் தாவேக்க பக்கம் தாவி வராங்க. எம்ஜிஆர் திமுக என்ற கோட்டையை தான் தகர்த்தாரு. ஆனா விஜய் திமுக அதிமுக என்ற இரு பெரும் கோட்டைகளை தகர்த்து ஆட்சி கட்டில அமர்ந்தாரு. முதல்வர் கனவோட தாவேக்க என்ற கட்சியை துவங்கினாரு விஜய். பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டு வந்துச்சு. சினிமாக்காரர்களுக்கெல்லாம் இனி தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, விஜயகாந்துக்கு நடந்ததை போலதான் விஜய்க்கும் நடக்கும்னு எதிர்மறையான விமர்சனங்களே அதிகமா வைக்கப்பட்டுச்சு. ஆனா விஜய் தான் பேசும் ஒவ்வொரு மேடையிலையும் கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்னு தன்னோட தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிச்சாரு. எம்ஜிஆர் கூட வெற்றி பெற்ற முதல் தேர்தல்ல 30% அளவுக்கு மட்டுமே அவருடைய கூட்டணி வாக்குகளை பெற்றுச்சு. ஆனா விஜயோட தாவேக தனிச்சு களமிறங்கி சுமார் 35% வாக்குகளை வாங்கினாரு. தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாதுன்னு மேடையில விஜய் தன்னடக்கத்தோட பேசினாலும் சினிமாவிலையும் அரசியலையும் எம்ஜிஆரை மிஞ்சிய ஒரு தலைவரா விஜய் உருவெடுத்திருக்காருன்றதே விஜயோட சினிமா வெற்றியும் தேர்தல் வெற்றியும் உணர்த்துது.